NAT கான்செப்ட் இன் AWS. AWSல NATனா என்ன, NAT அப்ளையன்ஸ் என்ன பண்ண போகுது, அதுதான் இன்னைக்கு இப்போ பார்க்க போறோம். ஸோ NAT அப்படின்னும் போது நம்ம அன்னைக்கே ஒரு கான்செப்டை பார்த்தோம். என்ன, when I'm creating a VPC, ஒரு VPC கிரியேட் பண்றேன். இந்த VPCக்குள்ள 2 சப்நெட்டை கிரியேட் பண்றேன். ஒன்றை வந்து நான் என்னவா பண்ண போறேன், பப்ளிக் சப்நெட்டா நான் நேம் வைக்க போறேன். ஒன்று பப்ளிக் சப்நெட், ஒன்று பிரைவேட் சப்நெட். பை டிஃபால்ட்டா எல்லா சப்நெட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிரைவேட் சப்நெட் தான் இல்லையா. இதை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி லாஸ்ட் டைம் பார்த்தோம், இதை பப்ளிக் சப்நெட்டா மாத்திட்டோம். இப்போ இங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு வெப் சர்வர் மட்டும்தான் இன்டர்நெட் ஃபேசிங் சர்வரா இருக்க போகுது. எனக்கு டிபி சர்வர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிரைவேட் சப்நெட்ல வச்சிருக்கேன் டிபி சர்வர். இப்போ இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த ரவுட் டேபிளையும் இவர் யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகேவா. இப்போ இவங்களுக்குள்ள இன்டர்னலா கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னா ICMP4 கனெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப்ல ICMP4 கொடுத்துட்டா ஆஃப்கோர்ஸ் பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை. இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் இருக்கும். ஓகே. ஆனா இது பிரைவேட் சப்நெட்ல இருக்கிறதுனால இவருக்கு நான் என்ன கொடுக்க போறது இல்ல, பப்ளிக் ஐபியே இருக்க போறது இல்ல, ஒன்லி பிரைவேட் ஐபி தான். பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இவருக்கு இருக்க போகுது. அப்போ என்ன பண்ண போறோம், இப்போ எனக்கு வந்து எக்ரஸ் ஒன்லி இன்டர்நெட் எனக்கு வேணும். அதாவது எக்ரஸ் ஒன்லினா இன்டர்னலா யூசர்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது. ஆனா இந்த டிபி சர்வர் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா பேச்சஸ் அப்டேட் பண்றதுக்கு ஒரு சம் அதர் ரீசன். ஓகேவா. இந்த நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கு வெளியில போகணும், ஆனா உள்ள வரக்கூடாது, பட் வெளியில போகணும். ஓகே. இதை எப்படி பண்ண வைக்கிறதுனா, அதுக்கு தான் எங்க கிளவுட்ல NATங்கிறது அப்ளையன்ஸ் வரப்போகுது. இப்போ NAT எங்க பிளேஸ் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் விஷயம் NAT எங்க பிளேஸ் பண்ண போறோம். NAT என்ன பண்ணுது, நெட் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி ஆகணும். அப்ப இங்க ஏற்கனவே இன்டர்நெட் கனெக்ஷன் யாருக்கு இருக்கு, பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா. அப்போ NAT நீங்க பிளேஸ் பண்றது பப்ளிக் சப்நெட்ல தான் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா. ரூல் நம்பர் 1. NAT பிளேஸ் பண்றது விபிசிலியோ இல்ல வேற பிரைவேட் சப்நெட்லாம் கிடையாது. எந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கோ அங்கதான் அதை பிளேஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அவருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். NATம் ரவுட் டேபிள் வழியா ஆக்சஸ் பண்ணி இன்டர்நெட் கனெக்ஷனா வாங்க போறாரு. ஓகே. சரி, இப்போ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இவர் வாங்கிட்டாரு. இப்போ NATன்னு ஒன்று இருக்கு, உனக்கு எக்ரஸ் ஒன்று இன்டர்நெட் வேணும்னா நீ NATல தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ பிரைவேட் சப்நெட்டுக்கு சொல்லணும் இல்லையா. எப்படி பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வேன்னு ஒன்று இருக்கு, நீ ரவுட் டேபிள் வழியா போய் அதை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னோமோ, அதே தான் இப்போ NATக்கு பண்ண போறோம். யாருக்கு, பிரைவேட் சப்நெட்டுக்கு. அப்போ என்ன பண்ண போறோம், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் அனதர் ரவுட் டேபிள் ஃபார் திஸ் சப்நெட். இந்த சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிள் போட்டு அந்த ரவுட் டேபிளை நான் என்ன கான்ஃபிகர் பண்ணுவேன், லாஸ்ட் டைம் என்ன கான்ஃபிகர் பண்ணுவோம், இன்டர்நெட் கேட்வே கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம கான்ஃபிகர் பண்ண போறது எது, NATன்னு ஒன்று இங்க இருக்கு, நீ இதை யூஸ் பண்ணிட்டு இந்த சப்நெட்டுக்கு சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த பிரைவேட் சப்நெட் NAT வழியா போய் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும். நான் வச்சுக்கோங்க, யாரும் இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு உள்ள வர முடியாது. இன்டர்நெட்ல வெளியில இருந்து யாருமே உள்ள வர முடியாது. ஏன்னா இங்க பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் இருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸே கிடையாது. இந்த இன்ஸ்டன்ஸுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸே கிடையாது. நானா டைரக்டா ஆர்டிபி எடுக்கணும்னாலும் எடுக்க முடியாது. ஒருவேளை இந்த சிஸ்டமோட ஆர்டிபி நான் செக்யூரிட்டி குரூப்ல பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், ஆர்டிபிக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம். அப்ப நான் இதை ஆர்டிபி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வெப் சர்வரை கனெக்ட் பண்ணிட்டு வெப் சர்வர்ல இருந்து ஆர்டிபி எடுக்க முடியல. சப்நெட்லாம் டிஃபால்ட்டா கனெக்டட் தானே சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்னும் ஸ்பெசிஃபிக்காவே போய்க்கலாம். இது வந்து லெட்ஸ் சே இது 10.0.1. நெட்வொர்க்ல இருக்கு, இது 10.0.2. நெட்வொர்க்ல இருக்கு. பட் ரவுட் டேபிள்ல டிஃபால்ட்டா ஒரு கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன், காமிச்சேன் இல்லையா லோக்கல்ல லாஸ்ட் டைம். அதனால இவங்க எல்லாம் டிஃபால்ட்டா கம்யூனிகேட். அப்ப இங்க இருந்து பிங் பண்ணா இது ICMP4 பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பிங் ஆகும். ஆர்டிபி பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வெளியில இருந்து டைரக்டா எடுக்க முடியாது, ஆனா இந்த சர்வர் ஆர்டிபி எடுத்து இதுல இருந்து இதை ஆர்டிபி எடுக்க முடியும். ஸோ இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த NAT கான்ஃபிகர் பண்றதுக்கு நம்ம இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன்று ஒன்றா பண்ண போறோம். ஓகே. எல்லா கான்ஃபிகரேஷனும் கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகேவா, இந்த பிரைவேட் சப்நெட்ல இருந்து நீங்க பிங்குன்னு கொடுத்து இன்டர்நெட்ல இருக்கிற ஏதோ ஒரு சைட், கூகுள் ஆர் ஃபேஸ்புக் வாட் எவர் இட் இஸ் கொடுத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணும். ரிப்ளை வந்துடுச்சு அப்படின்னா இப்போ பிரைவேட் சப்நெட்ல வெறும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டுமே வச்சுட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் வந்து இந்த NAT. ஸோ இந்த ஸ்டெப்ஸை எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது NAT கேட்வே. இன்டர்நெட் கேட்வேக்கு பண்ண அதே ப்ரொசீஜர் தான் NATக்கும், வேற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ கோ டு NAT கேட்வே போங்க, கிரியேட் NAT கேட்வே, சப்நெட்
இங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். NAT must be placed in public subnet. Public subnetல தான் NAT place பண்ணணும். இங்க VPC எல்லாம் கேட்காது, சப்நெட் தான் கேட்கும். ஸோ யூ ஹேவ் டு கான்ஃபிகர் இட் இன் பப்ளிக் சப்நெட். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண பப்ளிக் சப்நெட். ஸோ ஐம் பிளேசிங் இட் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் அவைலபிளா இருக்கிற பப்ளிக் சப்நெட். அண்ட் தென் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் NATக்கு ஒன்று வேணும். அதனால ரிமூவ் பண்ணும்போது NAT மட்டும் ரிமூவ் பண்ணா பத்தாது. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதா இருந்தா NAT ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எலாஸ்டிக் ஐபியும் டிசோசியேட் பண்ணணும். ஸோ எலாஸ்டிக் ஐபி எடுத்தாச்சு. தென் கிரியேட் NAT கேட்வே. ஸோ ஒரு NAT கேட்வே நமக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் யூ கிவ் NAT கேட்வே, this is NSA NAT. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா இதுக்கு வந்து ரவுட் டேபிள், we have to create a route table. Okay, so go to route table, NATக்கு create route table rt NAT. ஸோ என்னோட VPC இது எல்லாமே நான் என்னோட VPCல தானே பண்றேன் இல்லையா. ஸோ கிரியேட் ரவுட் டேபிள். இப்போ ரவுட் டேபிள் ஃபார் NATக்காக ஒரு ரவுட் டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதுல இப்போ இந்த ரவுட் டேபிள்ல இந்த NATக்காக பண்ணதுல அகைன் எடிட் ரவுட்ஸ், அகைன் ஆட் ரவுட்ஸ். ஸோ எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல NAT கேட்வே அப்படின்னு கீழே அப்ளையன்ஸ் காட்டும். NAT கேட்வே முதல்ல பண்ணதுல இன்டர்நெட் கேட்வே கொடுத்தோம், இப்போ கொடுக்கறதுல NAT கேட்வே. NSI NAT நம்ம கிரியேட் பண்ண NAT அங்க லிஸ்ட் பண்ணி காமிச்சிடும். சேவ் சேஞ்சஸ். இப்போ இதை யார் யூஸ் பண்ண போறா, இந்த ரவுட் டேபிள யார் யூஸ் பண்ணணும், சப்நெட் அசோசியேஷன் போங்க, எடிட் சப்நெட் அசோசியேஷன், பிரைவேட் யூஸ் பண்ணு. எஸ், ஸோ பிரைவேட் சப்நெட்டை செலக்ட் பண்ணி சேவ் அசோசியேஷன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பப்ளிக் சப்நெட்ல இருக்கிற EC2 வழியா நான் கனெக்ட் பண்ணி அங்கிருந்து இதை ரிமோட்ல கனெக்ட் பண்ணி இந்த சிஸ்டம் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுக்கு NAT வழியா ப்ராப்பரா இருந்ததுன்னா இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ல இருக்கிற சிஸ்டம் ஒர்க் ஆகணும். ஓகே, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ கோயிங் டு இன்ஸ்டன்ஸ், இப்போ இந்த வெப் சர்வரை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்க வெப் சர்வரை லெட் அஸ் கனெக்ட் நவ். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்வர் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. மீன் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரைவேட் சப்நெட்ல இருக்கிற சிஸ்டமோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஆப் சர்வர் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட் வி நீட் டு செக் இஸ் வெதர் அந்த ப்ரைவேட் இதுவும் கம்யூனிகேட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துருவோம். இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் 10.0.2.99. ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது பப்ளிக் இதில் இருக்க அதில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் பிங் பண்ணுறேன் 10.0.2.99 ரைட். ரிப்ளை. ஸோ இப்போ இந்த ரெண்டு சப்நெட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சப்நெட்ல இருக்கிற இவங்க ரெண்டு பேருமே வந்து தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். they are communicating with each other. இப்போ நான் டைரக்டா வெளியில இருந்து இது RTP எடுக்க முடியாதே தவிர இந்த சிஸ்டம்ல இருந்து இதுக்கு நான் RTP எடுக்க முடியும். ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஐம் கோயிங் டு டேக் RTP ஆஃப் தட் சிஸ்டம். ஸோ 10.0.2.99. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டை திரும்பி வெளில போய் தான் டீக்ரிப்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு வரணும். இப்போ நான் ப்ரைவேட் சப்நெட்ல இருக்கிற அந்த சிஸ்டமோட பாஸ்வேர்டு எடுக்கிறேன். பேஸ்ட். அதுக்கு முன்னாடி இவருக்கு தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு கனெக்ட் ஆகிருக்கிறது ப்ரைவேட் சப்நெட்ல இருக்கிற அந்த சர்வரோட RTPயை நம்ம எடுத்திருக்கோம். அதாவது டைரக்டா வெளில இருந்து எடுக்க முடியாது, நம்ம பப்ளிக் சப்நெட்ல இருக்கிறத போயிட்டு அங்கிருந்து பிரைவேட்ல போயிட்டு எடுத்திருக்கோம். இப்போ ஓகே, இப்போ நம்ம இருக்கிறது இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ். இப்போ இந்த சிஸ்டம்
நான் பிங் பண்ணா எனக்கு வந்து இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ணணும். ஆக்சுவலா வெறும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிடையாது. பட் திஸ் சிஸ்டம் must ping with internet. Ping google.com. ரிப்ளை வருதா? இது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் NAT. NAT வழியா கம்யூனிகேட் பண்ணி எக்ரெஸ் ஒன்லி தான், இங்கிரஸ் கிடையாது. உள்ள யாரும் வர முடியாது, வெளியில இது கம்யூனிகேட் பண்ணும்.